ஃபேமஸ் யூடியூபர்ஸ் செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்றது ஒரு கிளியரான ஸ்கின்னுக்கு கிளென்சர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண சொல்லி. ஆனால் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டைமும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 rupees வந்து சேரும். நான் அந்த 1000 rupees ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் வேணும். இஸ் இட் பாசிபிள்? இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டா இருக்க போது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த கிளென்சர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் ஆக்சுவலா நம்மளோட ஸ்கின்க்கு என்ன பண்ணுன்னு நான் சொல்ல போறேன். செகண்ட் பார்ட்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியுமான்றோட ஆன்சரை செகண்ட் பார்ட்ல நான் சொல்ல போறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோ ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு உட்காருங்க. ஹே பீப்பிள், லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின் எந்த டைப்புன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ உங்களோட ஸ்கின் சொரன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, உலக அழகி நான் தான் பாட்டில் வர ஹீரோயின் மாதிரி உங்களோட ஸ்கின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லடா எனக்கு ஃபோர்ஹெட் நோஸ் சின்ல மட்டும் ஆயிலா இருக்கு, சீக்ஸ்லாம் ட்ரையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்குது காம்பினேஷன் ஸ்கின். ஃபர்ஸ்ட் கிளென்சர். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஆஃபீஸ் போவோம், ஜிம்முக்கு போவோம், மார்க்கெட் போவோம். இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் நம்ம போயிட்டு வரதுனால நம்மளோட ஸ்கின்ல கேவலமான டர்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த டர்ட்டோட நம்மளோட ஸ்கின்ல நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ற ஆயில் மெர்ஜ் ஆகி ஒரு டர்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டர்ட்டை வந்து தண்ணினால ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணியும் ஆயிலும் சேராது. ஸோ அதனால இந்த கிளென்சர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் சொல்ல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அடுத்து மாய்ஸ்சரைசர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்க பேரியர்ஸ் ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க. பேரியர் ரிப்பேர் என்னன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து செங்கலும் சிமெண்ட்னால மேடப் ஆஃப் ஆனது. இதுல அந்த செங்கல் தான் கெரோட்டினோசைட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சிமெண்ட்டை லிபிட்ஸ்னு சொல்லுவாங்க. டே டு டே இந்த பேரியர் டேமேஜ் ஆகி புதுசா ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ஏஜ் ஆக அதோட ரீஜெனரேஷன் கெபாசிட்டி குறைஞ்சிரும். இதுக்கு தான் ஒரு மாய்ஸ்சரைசரை நம்ம யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்ல wrinkles வராம லைன்ஸ் வராம பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேஷனா வச்சுக்கிறதுக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அடுத்து சன்ஸ்கிரீன். இவனை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம வெயில்ல வெளியே போறோம்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் நம்மளோட ஸ்கின்னை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இந்த யூவிஏ யூவிபி ரேசஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டைரக்டா டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு ப்ரீமெச்சூர் ஏஜிங் கொடுத்துரும். நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரம் வயதடைந்த தோற்றத்துல நம்மளுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் சொல்லல, ஆலியா பட் சொல்லியிருக்காங்க. Last but not the least, sunscreen. Guys, I can't explain how important sunscreen is. लोग कहते हैं कि मैं सन में तो जा नहीं रहा हूँ, why should I put sunscreen? No, अगर आप अपनी विंडो में भी जा रहे हो, sunscreen लगाना बहुत ज्यादा important. இங்க இருந்து இந்த வீடியோ பார்ட் 2க்கு மூவ் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால முடியும். இங்க தான் ஒரு பரிட்டோ ரூலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். 20% ஆன இம்பார்ட்டன்டான வேலை நம்ம செஞ்சுட்டோம்னா அதுல இருந்து ரிசல்ட் 80% நமக்கு கிடைச்சிடும். அந்த ரூலை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். என்னோட ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் பண்ற விஷயம் என்னன்னா, டெய்லி 3 to 4 liters ஆஃப் த வாட்டர் நான் கன்சியூம் பண்ணுவேன். இதனால என்ன ஆகும்னா, என்னோட ஸ்கின் இன் அண்ட் அவுட் ஹைட்ரேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ல லைன் wrinkles எதுவுமே வராம இந்த வாட்டர் பிரிவென்ட் பண்ணும். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. நம்மளோட பாடியில ஓவரால் இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு இந்த வாட்டர் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆல்மண்ட்ஸ். காலையில எழுந்த உடனே தளபதி விஜய் ஸ்டைல்ல 8 ஆல்மண்ட்ஸ் சும்மா சில்லுன்னு வாயில போட்டுருவேன். இதுல இருக்க விட்டமின் இ நம்மளோட ப்ரீமெச்சூர் ஏஜிங்ல இருந்து நம்மள பிரிவென்ட் பண்ணும். அடுத்து இந்த மெக்னீசியம், ஜிங்க், பயோட்டின் இதெல்லாம் நமக்கு பிம்பிள்ஸ் வராம பிரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நம்மளோட ஸ்கின்க்கு ஓவரால் ஹெல்த்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபேஸ் வாஷ். என்னடா மேலே பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை, இந்த பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் மேலே பார்த்தாங்கன்னா டக்குன்னு இந்த ஃபேஸ் வாஷ் கையில் வரும். அதான் பார்த்தேன் வருதான்ட்டு. ஓகே, வருது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஃபேஸ் வாஷ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம பாடியில் இருக்கிறதுலே சாஃப்டான ஸ்கின் நம்ம ஃபேஸில் இருக்கிற ஸ்கின் தான். அதோட pH லெவல் 4 இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சோப் மேக்ஸிமம் pH லெவல் வந்து 10 இருக்கும். அது நம்ம ஃபேஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். இதனால நம்ம ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிம்பிள்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ். இந்த எக்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, இதில் இருக்க ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன்ஸ் நம்மளோட ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஸ்கின் ரீஜெனரேஷன் பண்றதுக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம சன்ல இருந்து வர யூவி ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். இது மட்டும் தான் நீ பண்ணுவியான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். என்னோட டயட்ல லாட் ஆஃப் வெஜ்ஜஸ் இருக்கும். அது மட்டுமே இல்லாம என்னோட ஸ்லீப் வந்து 7 to 8 hours மேண்டேட்டரியா நான் ஸ்லீப் பண்ணிருப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியா மாறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.